வணக்கம் அன்பு கூடல் விளாக்ஸ் நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது நமது கூடன்குளம் மிக அருகில் உள்ள செட்டிக்குளம் என்ற ஊரில் ஒரு மேல்நிலைப் பள்ளி உள்ளது. அந்த பள்ளியில் நமது கூடன்குளம் பள்ளி மாணவர்கள் ஒரு நூற்றுக்கணக்கான பேர் அங்கே படிக்கின்றனர். 4 ஆசிரியர்கள் கூடன்குளத்திலிருந்து வேலை பார்க்கின்றனர். திரு அன்பழகன் உடற்கல்வி இயக்குனர் அவர்கள், திரு பள்ளியில் படித்த திரு நடராஜன் ஆசிரியர் அவர்கள் மற்றும் ஜேசு ஆசிரியர் அவர்கள், அதனைத் தொடர்ந்து உடற்கல்வி ஆசிரியராக திரு ரத்னசாமி ஆசிரியர் அவர்கள் பணிபுரிந்து நமது கூடன்குளம் நகருக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியை தலைமை தாங்கி பரிசுகள் வழங்குவதற்காக செட்டிக்குளம் மண்ணின் மைந்தர் முன்னாள் மாணவர் எக்ஸ்-எம்பி திரு சவுந்தரராஜன் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். அதற்கு முன்னால் இப்போது நடன நிகழ்ச்சிகளை பார்ப்போம். இதோ எக்ஸ்-எம்பி திரு பி சவுந்தரராஜன் அவர்கள் விழாவில் பங்கேற்பதற்காக இதை வருகை தந்துள்ளார்கள். தொடர்ந்து அவர்களுக்கான வரவேற்பு நிகழ்ச்சியும் பரிசளிப்பு நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். இந்த அரசு பற்றி இவ்வளவு சீரோடு சிறப்போடு செயல்பட்டு வருவதற்கு நம் முன்னோர்கள் காரணம். நம் முன்னோர்களில் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய சவுந்தரராஜன் எக்ஸ்-எம்பி அவர்களுடைய தந்தையார் திருவாளர் பரமேசுமுத்து நாடார் அவர்கள் நமக்கு பல்வேறு உதவிகளை பெற்றோராசிரியர் கழகமாக இருந்து செய்து வந்திருக்கிறார்கள். அந்த காலத்திலிருந்து அன்பு அண்ணன் சவுந்தரராஜன் அவர்கள் பல்வேறு உதவிகள் நலத்திட்டங்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். 20 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணன் எம்பியாக இருந்தபோது கூட, நம் பள்ளி சிறு பள்ளியாக இருந்தபோது கூட இங்கே வந்து பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறார்கள். இப்பொழுது கூட வருடந்தோறும் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறார்கள். பெற்றோர்கள் எல்லாம் வந்திருக்கின்றீர்கள். அவர்கள் செய்த உதவிகளை எல்லாம் இந்த கூட்டத்திலே நாம் சொல்லாமல் இருந்தோம் என்றால் அது சிறப்பாக இருக்காது. ஏனென்றால் இந்த அரசு பள்ளிக்கு, அதனுடைய வளர்ச்சிக்கு தோளோடு தோள் நிற்பவர், அக்கறை காட்டுகின்றனர் மாமனிதர், பெரிய மனிதர், மரியாதைக்குரிய எக்ஸ்-எம்பி அவர்கள் செய்த ஒரு சில உதவிகளை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். நம் அரசு பள்ளியில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு தொலைக்காட்சியின் மூலம் பள்ளி பாடங்களை நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே யாரை அனுமதி என்று கேட்டபோது அண்ணனிடம் ஒரு வார்த்தை தான் கூறினோம். உடனே 52,000 ரூபாய்க்கு ஒரு அருமையான தொலைக்காட்சி பெட்டி, பெரிய பட்டியை வாங்கி தந்தார்கள். அது அண்ணன் செய்த முதல் உதவி. ஏராளமான பிள்ளைகள் வாங்கியிருப்பீர்கள். அனைத்தையும் தந்தவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய சவுந்தரராஜன் அண்ணன் அவர்கள். ஒரு நாள் காலை வேளையிலே கூட்டு வழிபாடு நடந்து கொண்டிருந்தது. அந்த வேளையிலே பார்த்தார்கள், அரசு பள்ளியில் பல்வேறு கஷ்டப்பட்ட மாணவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் காலனி இல்லை என்று சொன்னார்கள். உடனடியாக கணக்கெடுத்து எந்த மாணவர்களுக்கெல்லாம் காலனி இல்லையோ அத்தனை மாணவர்களுக்கும் ஸ்டாண்டர்டான காலனிகள் வாங்கி கொடுங்கள் என்று ஒரு வாரத்தில் நிறைவேற்றி தந்தார்கள். சொல்வது இப்போது ஆண்டு விழாவின் தலைமை விருந்தினர் முன்னாள் எம்பி திரு பி சவுந்தரராஜன் அவர்களுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கின்றார்கள். தொடர்ந்து அவர்களோடு இணைந்து வந்தவர்களுக்கும் பொன்னாடை பொருத்தி பெற்றோராசிரியர் சங்கம் சார்பிலும், செட்டிக்குளம் அரசு பள்ளி ஆசிரியர்கள் சார்பிலும், செட்டிக்குளம் பொதுமக்கள் சார்பிலும் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இப்போது இந்த வரவேற்புரையை வழங்கி கொண்டிருப்பவர் கூடன்குளத்தைச் சேர்ந்த
திரு ஜேசு ஆசிரியர் அவர்களுக்கும் நமது கூடல் பிளாக் சார்பில் வாழ்த்துக்கள். வசந்தி செந்தில் முருகன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றோம். தாரகி ஆசிரியர் அவர்கள் வந்து பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக ராமச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த அன்புள்ளத்தை நம்முடைய பெற்றோர்கள் ஆசிரியர் கழக தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக சுதர்சன் அவர்களை நம்முடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் லிங்கத்துறை அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். யூனிகோ டீச்சர் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பு சகோதரி இன்னும் ஒரு அன்பு சகோதரிக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக சுல்புத்துறை ராஜ் அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். இப்பொழுது நம்பிராஜன் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றோம். பொன்ராஜ் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து தலைவர் உரையை திரு பி சவுந்தரராஜன் எக்ஸ்எம்பி அவர்கள் ஆற்ற இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த பள்ளியில் படித்த அனுபவத்தையும் பள்ளி இப்போது எப்படி இருக்கிறது, அப்போது எப்படி இருந்தது என்பதையும் தெளிவாக விளக்கினார்கள். பாருங்கள். பெருமையோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அரசு மேல்நிலை பள்ளியினுடைய 54வது ஆண்டு விழாவில் முன்னிட்டு சிறப்பாக பல நிகழ்ச்சிகள் நடந்து இருக்கின்றன. சற்று காலதாமதத்திற்கு இங்கே வருகிறதற்காக இங்கே வருகிறதற்காக உங்கள் அனைவரிடமும் நான் சிறந்தாழ்ந்த மன்னிப்பை கேட்டுக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகராக வீட்டிருக்கின்ற நம் பள்ளிக்கு மிகவும் பெருமை சேர்க்கின்ற வகையில் மிகவும் படித்தவர் நம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பேர் அன்பிற்கும் பெருமைக்கும் உரிய டாக்டர் பேசில் கபாரி எம்எஸ்சி எம்பிட் பிஹெச்டி அவர்களை முதல்கள் நன்றியோடு வணங்குகின்றேன். காரணம், நம் பள்ளி இதற்கு முன்னால் ஒரு தலைமை ஆசிரியர் திருந்தகை இருந்தார்கள், திருமதி சாந்தினி அவர்களும் இந்த பள்ளியை மிகவும் திறம்பட நடத்தி இருக்கின்றார்கள். இன்றைய தினம் நம்முடைய பள்ளிக்கு, அரசு பள்ளிக்கு ஒரு டாக்டரேட் பட்டம் பெற்றவர் மட்டுமன்றி மிகுந்த அனுபவத்தோடு ஒரு தலைமை ஆசிரியர் பெருமகனார் பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து மிகவும் திறமையான இருபால் ஆசிரியர் பெருமக்களும் வருகின்றிருக்கின்றார்கள். அத்தனை பேரையும் நன்றியோடு வணங்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுபோல இந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணாச்சி லிங்கதுரை அவர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய பொருளாளர் அருமை அண்ணாச்சி குமாரவேலாயுதம் அவர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய துணை செயலாளர் அருமை அண்ணன் சிவலிங்கம் அவர்கள் மற்றும் இங்கே என்னோடு வருகிறது மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் கவுன்சிலர் திருமதி ராஜம் அவர்கள், மரியாதைக்குரிய அன்பு தம்பிமார்கள் சுதர்சன், சுயமுதுரை, ராமச்சந்திரன், நம்பிராஜன்,
பொன்ராஜ் மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய திருமதி வசந்தி அவர்கள், இங்கே வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய நல்லாசிரியர் திரு ஜேசு அவர்கள், நேற்றைய தினம் ஸ்போர்ட்ஸ் டே விளையாட்டு விழாவை நல்ல முறையில் நடத்தி இருக்கின்ற உடற்கல்வி ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து தலைமை ஆசிரியர் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் அன்போடு நன்றியோடு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தினை சொல்லிக்கொண்டு, நான் இங்கே அதிகம் பேச விரும்பவில்லை. காரணம், நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கின்றன. நீங்கள் அத்தனை பேருமே மாணவ மாணவியர்கள் அனைவரும் பெற்றோர்களும் நிகழ்ச்சிகளை காணுகின்ற ஆவலோடு இருக்கின்றீர்கள். உங்களோடு இணைந்து நானும் நிகழ்ச்சியை காண வேண்டும் என்கின்ற ஆசையோடு இருக்கின்றேன். இந்த மண்ணில் பிறந்து இந்த பள்ளியில் படித்து இன்றைக்கு உங்களோடு இந்த பள்ளியில் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வாய்ப்பு தந்த இந்த செட்டிகுளம் மண்ணிற்கும் மற்றும் இறைவனுக்கும் நன்றிகளை பணிவொன்போடு சமர்ப்பித்துக் கொண்டு, இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு என் அன்பான வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் இந்த பள்ளிக்கு நல்ல ஒரு தலைமை ஆசிரியர், நல்ல ஒரு பெற்றோர் ஆசிரியர் கழகம், அதேபோல் பள்ளி மேலாண்மை குழு மற்றும் உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரியை பெருமக்கள் நம்ம பள்ளிக்கு கிடைத்திருக்கின்றார்கள். அத்தனை பேரையும் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை, கல்வியில் தேவையான சந்தேகங்களை நீங்கள் எந்த நேரமும் கேட்டு பெறுவதற்கான வாய்ப்பு இன்றைக்கு உருவாக்கி தரப்பட்டு இருக்கின்றது. காரணம், நாங்கள் படிக்கின்ற காலகட்டத்தில் எங்களுக்கு உட்கார்வதற்கு கூட இந்த பள்ளியில் இடம் கிடையாது. தரையில் கூட உட்கார்ந்து இருந்திருக்கின்றோம். நீங்கள் அந்த வகையில் கொடுத்து வைத்தவர்கள். மாணவ மாணவிகள் தயவு செய்து ஒன்றை இல்லை, நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். மற்ற அரசு பள்ளிகளை போல் அல்லாமல் நமது செட்டிகுளம் அரசு மேல்நிலை பள்ளி அனைத்து வசதிகளையும் பெற்றிருக்கின்றது. எனவே அதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்தெந்த துறைகளில் ஆர்வம் இருக்கின்றதோ, ஒன்று விளையாட்டு துறையில் ஆர்வம் இருந்தாலும் சரி, படிக்கிற துறையில் ஆர்வம் இருந்தாலும் சரி, நீங்கள் அத்தனை பேரும் அதில் மிக தெளிவாக கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்குள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு தங்கள் வகுப்பில் படிக்கின்ற சக மாணவ மாணவியர்களோடு போட்டி போட்டுக்கொண்டு பொறாமையோடு இல்லாமல் அந்த போட்டி ஒழுக்கமாக உன்னதமான போட்டியாக படிப்பில் மட்டும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த பள்ளி நான் மிகவும் பெருமையோடு இங்கே சொல்லிக் கொள்ளவும், இந்த பள்ளியில் இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசுவதில் மிக பெருமைப்படுகின்றேன். காரணம், நான் படிக்கின்ற காலகட்டத்தில் 6வது வகுப்பில் ஆரம்பித்த பள்ளி. அன்றைய தினம் 10வது வகுப்பு பரீட்சை எழுதுவதற்கு நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் ராதாபுரத்தில் இருக்கின்ற அரசு பள்ளியின் சென்டருக்கு சென்று அங்கே ரோட்டோரம் இருக்கின்ற தெருவிளக்குகளிலே நைட்டு 12-2 மணி வரைக்கும் தெருவிலே படுத்து இருந்து படித்து பரீட்சை எழுதினோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய அருளாலும் இந்த ஊர் மக்கள் பெரியவர்களுடைய ஆசையாலும் இந்த பள்ளிக்கு 10வது வகுப்பு சென்டரை 10வது வகுப்பு ஆரம்பிப்பதற்குள்ள அனுமதி மட்டுமன்றி 10வது வகுப்பு தேர்வு மையத்தை இந்த பள்ளிக்கு வாங்கி கொடுத்தவன் நான் என்கின்ற மிகவும் பெருமையோடு உங்களிடம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த பள்ளிக்கு
+2 அனுமதியை பெற்றுக் கொடுத்தவன் நான் என்கின்றே மிகவும் பெருமைப்படுகின்றேன். அதே போல இந்த பள்ளிக்கு +2 பேருந்து மையத்தை வாங்கி கொடுத்ததும் நான் தான் என்பதிலே மிகவும் பெருமைப்பட்டுக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், நான் என்று சொல்வதில் எனக்கு பெருமை இல்லை. இந்த ஊர் மக்கள், ஊரில் இந்த பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து அதை செய்திருந்தாலும் நானும் அதில் ஒரு கருவியாக இருந்து அன்றைய தினம் அந்த அரசில் இருந்த அரசிடம் பேசி அன்றைக்கு எனக்கு அந்த ஆண்டவர் அந்த சக்தியை தந்திருந்தால் நான் வாங்கி கொடுத்தேன். ஆனால் இங்கே ஏன் இதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இருக்கிறேன் என்று சொன்னால், இங்கு இருக்கின்ற பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இந்த பள்ளியுடைய வரலாறு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் உங்களுடைய தாய் தந்தையர் அத்தனை பேருக்கும் இந்த பள்ளியுடைய வரலாறு நன்றாக தெரியும். எனவே நான் ஒரு சிலதை இங்கே சொல்லி சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இருக்கின்றேன். அதுபோல நீங்கள் ஒன்றே தெளிவாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய தாய் தந்தையர்களிடம் வந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கு உங்கள் பொறுப்பாதங்களை தொட்டு வணங்கி நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு இருப்பதெல்லாம், தயவு செய்து பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை வேலைகளை வாங்குங்கள், தவறில்லை. ஆனால் அதிகப்படியான வேலை பளுவை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்காதீர்கள். நீங்கள் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தை நீங்கள் நன்றாக கட்டுக்கோப்பாக வைத்துக் கொண்டு பிள்ளைகள் படிக்கின்ற வயசில் முடிந்தால் நீங்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடிந்தால் சொல்லிக் கொடுங்கள் பாடங்களை. அல்லது இது கிராமத்திலே பிறந்திருக்கின்றோம், நான் எந்த பெற்றோரையும் தவறாக சொல்லவில்லை. காரணம், என்னுடைய தாய் தந்தையர் படிக்கவில்லை, ஒரு அளவுக்கு படித்திருந்தார்கள். ஆனால் என்னை கல்லூரி வரைக்கும் படிக்க வைக்க வேண்டும் என்று ஒரு உணர்வோடு என்னை கல்லூரியிலே படிக்க வைத்தார்கள். ஆனால் அதுபோலதான் இங்கே நமது கிராமத்திலே இருக்கின்ற அனைத்து தாய் தந்தையர்களும் இருக்கின்றார்கள். எனவேதான் தாய் தந்தையர்களே, உங்களால் படிக்க முடிந்தால் படித்துக் கொடுங்கள். அல்லது உங்களால் நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகளை இந்த பள்ளியில் முதல் மார்க்கை வாங்குவதற்கு உங்களால் முடியும். காரணம், ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. என்னுடைய இரண்டாவது மகன் அஜித் குமார் அவருடைய பெயர். அவன் ஒரு பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்தான். அவன் கண்டிப்பாக நான் அந்த நேரங்களிலே அரசியலிலே மிகவும் வேகமாக இருந்த காரணத்தினால் நான் வீட்டிற்கு வருகின்ற நேரத்திற்குள் அவன் தூங்கி விடுவான். நான் காலையில் எழும்புவதற்கு முன்னால் அவன் பள்ளிக்கு சென்று விடுவான். என்னுடைய மகனை நான் பார்ப்பதே மிக அரிதாக இருக்கும். ஆனால் அவனுக்கு சில அறிவுரைகளை மட்டும்தான் என்னால் சொல்ல முடிந்தது. காரணம், நான் மெத்த படித்தவன் அல்ல, வெறும் பிஎஸ்சி படித்திருக்கின்றேன். பிஎஸ்சி படித்துவிட்டு இன்றைய தினம் இருக்கின்ற 6வது வகுப்பில் இருக்கின்ற மேத்ஸை என்னால் செய்ய முடியாது. இதுதான் அன்றைய காலத்தினுடைய படிப்பு. ஆனால் இன்றைய தினம் அப்படி அல்ல. நல்ல ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியர் இங்கே அமைந்திருக்கின்றனர். அத்தனை பேரும் உங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கின்றார்கள். அதை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்னுடைய பையனுக்கு நான் சொன்ன அறிவுரை ஒன்றுதான், வேறு ஒன்றும் இல்லை. எனவே தாய் தந்தையர்களே, பெற்றோர்களே, உங்கள் பெரும்பாதம் தொட்டு வணங்கி நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த ஸ்டடியில் படிப்பதற்கென்று ஒரு விடுமுறை விடுவித்தார்கள், அல்லது சனி ஞாயிறு பிள்ளைகளுக்கு விடுமுறை இருக்கின்றது. இந்த நேரங்களில் தயவு செய்து நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சற்று கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். அவர்களை நீங்கள் சற்று உற்று நோக்கி கவனித்துக் கொண்டு இருந்தால் போதும். காரணம், நீங்கள் உற்று நோக்கி கொண்டு இருக்கின்ற பொழுது தங்கள் பிள்ளைகள் என்ன செய்து கொண்டு இருக்கின்றார்கள், அவர்கள் இஷ்டத்துக்கு அவர்களுடைய செயல்பாடுகளை தாராளமாக விட்டு விடுங்கள். ஏன்னா இந்த கால சூழ்நிலை அதுதான். நீங்கள் பிள்ளைகளை கட்டுப்படுத்த வேண்டாம், ஆனால் நிச்சயமாக நீங்கள் கண்காணிக்க வேண்டும். அந்த பெற்றோர்கள் கண்காணித்து உங்களுக்கு பிள்ளைகள் இதில் தவறு செய்கிறார்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு நிச்சயமாக அந்த பெற்றோர்களுக்கு தெரியும். அப்படி அந்த பெற்றோர்கள் தயவு செய்து தன்னுடைய பிள்ளைகளை கண்காணித்து, நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், அன்பால் அரவணைத்து, மக்களே, மகனே, பிள்ளையே, நீ இப்படி இரு, எல்லோரும் இப்படி இருக்கின்றார்கள், நாங்கள் படிக்கவில்லை, நாங்கள் கஷ்டப்படுகிறோம், எங்களுக்கு நாட்டில் மரியாதை இல்லை, படித்தவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கின்றது, நீ இப்படி படிக்க வேண்டும் என்பதை மட்டும் சொல்லிக் கொடுங்கள். அதுபோல தோட்டத்திற்கு செல்ல வேண்டும், நீ வீட்டில் அப்பா தோட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறார், நீ அப்பாவுக்கு இந்த சாப்பாடை கொண்டு கொடுத்து விட்டு வந்துவிடு. இப்படி எல்லாம் பிள்ளைகளை வேலை வாங்க
கொடுக்கிற டைமை, அந்த கால நேரத்தை வீணாக்காமல் அந்த நேரத்தில் பிள்ளைகளை படிக்க வைங்கள். ஏனால் கிராமங்களில் சிரமங்கள் இருக்கின்றன. நீங்கள் தோட்டத்திற்கு சென்றால்தான், அங்கே உழைத்தால்தான் நீங்கள் பிள்ளைகளை பள்ளியிலே படிக்க வைக்க முடியும். இப்படி சூழ்நிலைகள் இருக்கின்ற காலம் எல்லாம் ஒரு காலம் மாறிவிட்டது. நீங்கள் இன்றைய காலத்தில் தன்னுடைய குழந்தைகள் அந்த 1 லட்சம் 2 லட்சம் கேபிடேஷன் நன்கொடை கொடுத்து சேருகின்ற பள்ளிகள், தனியார் பள்ளிகள் ஏராளம் இருக்கின்றன. ஆனால் அந்த பள்ளிகளை விட, அந்த பள்ளிகளில் இருக்கின்ற மாணவ மாணவியருடைய அறிவை விட நம் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு அறிவு அதிகமாக இருக்கின்றது. இதை நாங்கள் கண்கூடாக எத்தனையோ இடங்களில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காரணம், நீங்கள் சொல்லுகின்ற பொழுது குழந்தையிடம் நீங்கள் இது கேட்டால் இது தெரியாது என்று சொன்னால் நீங்கள் உடனே ஆசிரியரிடம் கேளுங்கள் என்று சொல்லுங்கள். ஆசிரியர்கள் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கின்றார்கள். பிள்ளைகள் ஒழுக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக கண்காணியுங்கள். பிள்ளைகள் இந்த பள்ளியில் படிக்கின்ற, இந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகள் இன்றைக்கு முதல் மார்க்கை வாங்குகிறார்கள் என்று சொன்னாலோ, அல்லது விளையாட்டுத் துறையில் அவர் முதல் இடத்தை பெறுகிறார் என்று சொன்னாலோ, அல்லது ஏதாவது ஒரு துறையில் முன்னுக்கு வருகிறார் என்று சொன்னால் முதல் பெருமை யாருக்கு என்று சொன்னால் பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு, தாய் தந்தையர்களுக்கு தான் அந்த முதல் பெருமை. அதற்கு அடுத்தபடியாக தான் படித்த பள்ளிக்கு பெருமை. அதற்கு அடுத்தபடியாக பெற்றோர்களே, உங்களை நான் வணங்கி கேட்டுக் கொள்வதெல்லாம், நீங்கள் பிள்ளைகளோடு அன்போடு உட்கார்ந்து அவர்களை நல்ல முறையில் வழி நடத்துவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ஊருக்கும் பெருமை சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே நீங்கள் சிறப்பாக பிள்ளைகளை கவனித்து நல்ல முறையில் படிக்க வையுங்கள். படிப்புக்கு தேவையான என் அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வேண்டுகோள், மாணவர்களாக இருந்தாலும் சரி, மாணவிகளாக இருந்தாலும் சரி, இந்த பள்ளியில் படித்து நீங்கள் அரசு பள்ளிகளில், நான் இங்கே ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் உங்களை அதிகப்படியான இடத்துக்கு எடுத்துச் செல்லவில்லை. முதல் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அரசு பள்ளிகளில் தமிழ்நாட்டில் முதல் மதிப்பெண் நமது பள்ளியில் நீங்கள் எந்த மாணவர்கள் எடுத்தாலும் சரி, எந்த மாணவி எடுத்தாலும் சரி, நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நான் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். குறைந்தபட்சம் இன்னொன்றையும் சொல்லுகிறேன், தமிழகத்தில் முதலிடம் எடுக்க முடியாது, அதனால் இங்கே சவுந்தரராஜன் 1 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறார் என்று தயவு செய்து நீங்கள் எண்ண வேண்டாம். காரணம், நாம் இன்றைக்கு தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் முதலிடம் வாங்கியிருக்கின்ற மாணவ மாணவியர்களுடைய பட்டியலை எடுத்து பார்த்தால் நிச்சயமாக நமது பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவியர்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அந்த அறிவு அவர்களுக்கு இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்றுதான் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு முதல் மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். அவர்களுடைய கவனம் எல்லாம் நாம் முன்னுக்கு வர வேண்டும், முதல் மதிப்பெண் வாங்க வேண்டும். இந்த ஒன்றே மனதை நிறுத்திக் கொண்டு அல்லும் கிடைக்கின்ற நேரம் அல்ல. ஒரு நாளைக்கு நீங்கள் சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு போன பிறகு உங்களுக்கு பெரிய வேலை இல்லை, சாப்பிட்றதை தவிர படிக்கிறதை தவிர வேற வேலை இல்லை. அருமையாக உட்கார்ந்து படியுங்கள். உங்களுக்கு தெரியாம நாங்கள் படிக்கின்ற காலத்தில் நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா, ஒரு ஏமாத்துவோம். எப்படின்னு சொன்னா, நான் என் கூட படிச்சுட்டு இருந்த பையங்களை கூப்பிட்டு, ஏன்னா அவர் வந்து 2வது ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருப்பாரு, அவரை கூப்பிட்டு, ஆனால் ரொம்ப தூக்கம் வருதுன்னு, நான் எக்ஸாம் டைம் ரொம்ப தூக்கம் வருது, நான் படுக்க போறேன் அப்படின்பாரு. அவர் உடனே அப்படியா, சரி நீங்க எனக்கு தூக்கம் வருது, நானும் படுக்க போறேன் பாரு. அங்க போய் பார்த்தா நான் அவரை ஏமாத்திட்டு அவரை படுக்க வச்சுட்டு நான் புக் எடுத்து வச்சு நான் தெருவில் ஸ்ட்ரீட் லைட்ல தெரு விளக்கில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன் ராதாபுரத்துல. ஆனா அடுத்த தெருவுக்கு சுத்திட்டு வந்து அந்த தங்கி இருக்கிற இடத்துக்கு வர்றதை பார்க்கும்போது அவன் என்ன ஏமாத்திட்டு அவன் இன்னொரு தெரு விளக்கு முன்னாடி வந்து படிச்சுட்டு இருப்பான். அருமையான பையன் பால்துறை கூட படிச்சாரு கண்ணங்குளத்துல இருந்து. உண்மையிலே அவன் எந்த வாய்ப்பு வசதி அவனுக்கு இல்லை. அன்னைக்கு அவர் இந்த ஸ்கூல்ல முதல் மார்க் வாங்கினாரு, நான் 2வது மார்க் வாங்கினேன் இந்த ஸ்கூல்ல. ஆனா காரணம் வேற ஒண்ணும் இல்லை, ராத்திரி பகலா ஒழுங்கா புக்க படிக்கணும். நீங்க படிச்சீங்கன்னா தாராளம் போதும். மனசை ஃப்ரீயா வச்சுட்டு நீங்க காலையில ஃப்ரெஷ்ஷா எழுப்பி 4 மணில இருந்து 5 மணிக்குள்ளால, இல்லைன்னா 5 மணில இருந்து ஒரு 6 மணிக்குள்ளால ஃப்ரெஷ்ஷா நீங்க படிச்சீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் படிக்கிற சப்ஜெக்டை 1 மணி நேரத்துல ஈஸியா படிச்சுக்கிடலாம், நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிடலாம். இதனால தாய் தந்தையர்கள் அவர்கள்
உங்கள் பெற்றோர்களை கேட்பதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, காலையில் 5 மணிக்கு பிள்ளைகளை எழுப்பிவிட்டு அவங்களுக்கு ஒரு காப்பி டீயை கையில் கொடுத்து படிமக்களேன்னு சொல்லி 1 மணி நேரம் நீங்க படிக்க வச்சா போதும். இந்த பள்ளியுடைய பெருமை தமிழ்நாடு அளவுக்கு உயர்வதற்கு இந்த பெற்றோர்கள் காரணமாக விளங்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு நான் சொன்னேன். நீங்கள் கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். தமிழகத்தில் நீங்கள் முதலிடம் வாங்காவிட்டாலும் பரவாயில்லை. இந்த மாவட்ட அளவில் அரசு பள்ளியில் முதலிடத்தை பெற்றால் கூட அந்த 1 லட்சம் ரூபாயை நான் உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்பதை மீண்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இங்கே சிறப்பு விருந்தினராக வரவேற்ற உங்கள் அத்துணை பேருடைய பாதங்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியினை சமர்ப்பித்து தலைமை ஆசிரியர், நிர்வாக ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர் ஆசிரியர் கழகம், பள்ளி மேலாண்மை குழு அத்தனை பேருக்கும் நன்றியினை சொல்லி மாணவ மாணவியர்களுக்கு மீண்டும் ஒருவர் நன்றியினை சொல்லி நன்றியுடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து எக்ஸ்எம்பி அவர்கள் செட்டிக்குளம் பள்ளியில் படித்து தேசிய திறனாய்வு தேர்வில் மற்றும் என்எம்எஸ் போன்ற தேர்வுகள் மற்றும் மாவட்ட அளவிலான தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு கோப்பையை பரிசாக தனது சொந்த செலவில் வழங்கினார். ஏற்கனவே நேற்று, அதாவது ஸ்போர்ட்ஸ் விழா நடைபெறும் போது ஜூடோ போட்டியில் தகுதி பெற்ற 2 பேருக்கு 5000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கினார். அதை அவர்கள் குடும்பத்தோடு வந்து பெற்றுக்கொண்டனர். தொடர்ந்து அவர்கள் வெற்றி பெற்றால் 25,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்றும் கூறினார். மற்றும் இதே மேடையில் செட்டிக்குளம் பள்ளியில் பயின்று மாநில அளவில் முதல் மதிப்பெண் அல்லது மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக வழங்கப்படும் என்ற அன்பான ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டு கைத்தட்டலை பெற்றுக்கொண்டார். கேமரா பாருங்க. அடுத்ததாக தமிழக அரசானது தமிழ் இலக்கிய தேர்வு என்ற ஒன்றை நடத்துகின்றது. அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, சிபிஎஸ்இ பள்ளி, மெட்ரிக் உட்பட எந்த பள்ளி மாணவ மாணவிகளும் எழுதலாம். அதிலும் நம் பள்ளியில் வட்டார அளவிலே எந்த ஒரு பள்ளியிலும் ஒரு மாணவியோ மாணவரோ தேர்ச்சி பெறவில்லை. மாறாக நம் அரசு பள்ளி செட்டிக்குளத்தில் இருந்து 2 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். இந்த தேர்வையும் நம் மாணவ மாணவிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி ராதாபுரத்தில் வைத்து எழுதி கொண்டு வந்தார்கள். இந்த மாணவ மாணவிகள் மாதம் ரூபாய் 1500 வீதம் 2 ஆண்டுகள் 36,000 ரூபாய் உதவித்தொகை தமிழக அரசிடமிருந்து பெறுகின்றார்கள். வெற்றி பெற்ற மாணவி லீ சுபா கே அனு. பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மதிப்பிற்குரிய மருதம்மாள் ராஜலிங்கம் அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மரியாதை
தொடர்ந்து பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கு சிற்றுண்டி வழங்கும் பொருட்டு 1000 மாணவிகள் மற்றும் அவர்களோடு வந்திருந்த பெற்றோர்கள் அனைவருக்கும் ஒரு சமோசா, ஒரு கேக் மற்றும் பாதாம் பால் வழங்கினார்கள். அதை பற்றி பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் திரு அன்பழகன் அவர்கள் இப்போது அறிவிப்பை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தஞ்சை 2 பேருக்கும் வழங்கியிருக்கிறார்கள். இவர் நாளை மாநில போட்டிக்கு செல்கின்றார்கள். எனவே இந்த அன்பளிப்புகளை எங்களுக்கு வழங்கிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணாச்சி திரு சவுந்தரராஜன் அவர்களுக்கு மாணவிகள், ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் மற்றும் ஊர் பொதுமக்கள் பெற்றோர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது முதலில் 6ஆம் வகுப்பு மாணவர்களும் மாணவிகளும் வரிசையாக அங்கே வர வேண்டும். திரு சவுந்தரராஜன் அவர்களால் மீண்டும் உங்களது நாளுக்கு சுவையூட்ட பாதாம் பால் மற்றும் கேக் நமது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களால் வழங்கப்படுகின்றது. எனவே உங்களுக்கு வரிசையாக நான் சொல்லுகின்ற வகுப்பு மாணவர்கள் வர வேண்டும். அதனை வாங்கிவிட்டு உங்களுக்கு 10 நிமிடம் கேப் நீங்கள் ரெஸ்ட் ரூம் சென்று ரீஃப்ரெஷ் ஆகி நீங்கள் அவளோடு எதிர்பார்த்த நமது கலை நிகழ்ச்சிகளை அதே இடத்தில் வந்து அமைதியாக கண்டுபிடித்து செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது மாணவிகளுக்கு திரு சவுந்தரராஜன் எம்பி அவர்கள் தனது கைகளிலாலேயே சமோசாவும் கேக்கும் மற்றும் பாதாம் பாலும் வழங்கி கொண்டிருக்கின்ற காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அவர்களுக்கு நம்முடைய செட்டிக்குளம் பள்ளி ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவிகள் சார்பாகவும் செட்டிக்குளம் பொதுமக்கள் சார்பாகவும் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். அனைவரும் சிற்றுண்டியை முடித்த பின்பு தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமானது. பாருங்கள். வாத்தியார்கள் இன்வெஸ்ட் பண்ணி
இந்த ஆசிரியர்.
ये रंग मेरी शक्ति का है, ये रंग मेरी ताकत का है, ये रंग देश के माथे पे सजा। श्वेत है क्या रंग सत्य का, ये श्वेत रंग शांति का है, ये श्वेत रंग एके का है, ये रंग देश के दिल में है बसा। रंग हरा तो खुशहाली का है, ये धर्म चक्र विकास का, इन्हीं उसूलों से है ये அருமையான நடிப்பு, நல்ல கருத்துக்கள். மதம், இனம், மொழி இவை தாயவளே தமிழ் மண்ணே தூயவளே தமிழ் மொழியே. இப்போது எம்பி சவுந்தரராஜன் அவர்களின் சகோதரருக்கு பள்ளியின் சார்பாகவும் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து வரவேற்கப்படுகின்றார். அவர்களுக்கும் நமது வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து ஒரு மாணவி அருமையாக சொந்த குரலில் பாடல் பாட இந்த வீடியோவானது இத்துடன் முடிக்கப்படுகிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் நமது கூடல் விளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது அன்பு விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ். கூடல் விளாக்ஸ் கூடன்குளம். போராடும் போர்க்களமே சொல்கிறதே